ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி போட்டோம் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்கி மாடலில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிம்கியும், ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் அந்த மாதிரி ஜிம்கியும் வச்சு போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் இருக்கும். அதாவது அந்த ஜிம்கியில் இருக்க அந்த பாசி வந்து சேக்காகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஹேங்கிங் மாதிரி. இப்போ நம்ம வந்து இந்த இதை எப்படி போட்டோம் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து எப்பயும் போல் 2 லைன் ஜரி, அதுக்கப்புறம் 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜரி, அந்த மாதிரி போட்டிருக்கேன். நம்ம இப்படி போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நல்லா போடுறப்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும். நம்ம இப்போ ஒரு சாரீ அந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா, சாரீக்கெல்லாம் போடுறப்ப சாரீக்கு மேட்சாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த கலருக்கும் இதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து கியூபிட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன் தான். ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்துட்டு, அந்த ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா கோபி ஸ்டோன் வந்து பிங்க் கலரில், அந்த ப்ளவுஸ் கலர் என்னவோ அந்த கலர் நான் வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் சாரீ கலர் வந்து என்ன கலரோ அந்த கலர் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இதை விட இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம இந்த ஃபிட்டிங் ஸ்டோனையே வந்து இப்போ கலரில் வந்து இருக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்மு வந்து பார்த்திங்கன்னா 6000 கம் ஒட்டினீங்கன்னா இதை விட இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து உங்களுக்கு எதுவும் உறிஞ்சு போகவோ இல்லை டேமேஜ் ஆகவோ அந்த மாதிரி வந்து இருக்காது. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கழுத்துக்குள்ள பார்டர் மாதிரி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜிம்கியில் வந்து அந்த ஹேங்கிங் வந்து எப்படி போடுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். இது வந்து இப்போ ஃபுல்லாக ஜிம்கி வந்து முடிச்சுட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம ஹேங்கிங் தான் போடுறத வந்து பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபி கிறிஸ்டல் ஸ்டோனில் பீடில் வந்து 2 ஹேங்கிங் பீடு வந்து 2, 3 அந்த மாதிரி போட்டு ஹேங்கிங்க்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைன் வந்து பார்ப்போம். இது இப்போ நெக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜிம்கி தான் போடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து இதை விட இன்னும் நல்லா வந்து குட்டி குட்டியாகவும் போடலாம். இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைன் தான். ஸ்லீவ் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைனாக கொடுத்துட்டு, அந்த லைனில் வந்து ஒரு வந்து அதாவது ஒரு ஜிம்கிக்கு நடுவில் 2 சைடில் வந்து ஒரு ஜிம்கி அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை விட குட்டியாகவும் கொடுக்கலாம். சேஃபும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஜிம்கிக்கு வந்து நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் சின்ன அட்டையில் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வரைகிறேன். நீங்களும் உங்கள் சைஸுக்கு நீங்கள் என்ன ஜிம்கி வந்து வரைய போகிறீங்களோ அந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எல்லா ஜிம்கீஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஜிம்கி வந்து போடுறதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிம்கியை சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு அதை நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம்ல அந்த இதை சுற்றி சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு அடுத்து வந்து என்ன போடுறது அப்படின்றது பார்ப்போம். அந்த சைடில் இருக்கிற குந்தன் ஸ்டோன்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறாப்புல தான் இருக்கும். நம்ம வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம அந்த ஜம்கியில் வந்து அந்த டர்ன் பண்ணுறது நம்ம எப்பயும் போல் முன்னாடி ஒரு செயின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த செயின் வந்து டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து அடுத்த லைன் வந்து பீடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொண்டு போகிறப்ப அந்த வளைவில் இருக்க அந்த முனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து சக்கரி தான் கொடுக்கேன். சக்கரி வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்டு நம்ம வந்து சக்கரியை வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுவாங்க. நம்ம வந்து ஒட்ட போகிறதில்ல, அதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, சக்கரிக்கு வெளியில் ஒரு செயின்,
சக்கரைக்கு உள்ளே ஒரு செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் சக்கரைக்கு வெளியில் ஒரு செயின். இப்படி போடுறதுனால நம்ம ஸ்டோன் ஒட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து போய் அந்த சம்கியோட ரவுண்டில் நல்லா உக்காந்து நல்லா ஃபிட்டிங்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து 2 செயினோடு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து உள்ளே அந்த கல் வந்து உட்கார்றதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு நல்லா இருக்காது. நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சக்கரை ஒட்டினதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீடு வந்து கொடுத்து அதை வந்து நாட் போட்டுட்டு நம்ம வந்து உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வந்து போட்டுக்கலாம். வெளியில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து தனியாக தெரியும். அதனால் நீங்கள் உள்ளேயே போட்டுக்கோங்க. இப்போ வெளியில் வந்து ஹேங்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி ஹேங்கிங் பீட்ஸ் தான் வந்து நான் வந்து இதில் கொடுக்குறேன். ஒரு ஒயிட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, அந்த மாதிரி தான் நான் வந்து கொடுக்கேன். நீங்கள் இல்லை அப்படின்னா இது வந்து ரெடிமேடாகவே அப்படியே ஹேங்கிங்க்குனே விற்கிது. நீங்கள் அந்த அது வந்து ஹேங் ஆகிற மாதிரி கூட ஆடுற மாதிரி கூட நீங்கள் வந்து அதை வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பர்மனெண்ட்டாக அதில் ஹேங் ஆகாமல் ஸ்டிச் பண்ணியே வந்து நான் அதில் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா ஹேங் ஆகிற மாதிரி ரெடிமேடாகவே இருக்குது. அந்த மாதிரி வாங்கி வந்து போட்டுக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கோல்டு சுகர் பீடு, அந்த மாதிரி கொடுத்து தான் நான் வந்து கீழே இருக்க லைனை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சக்கரையில் வந்து நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீடு கொடுத்தோம்ல, அந்த சுகர் பீடுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒயிட் கலர் சுகர் பீடு தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஒயிட் கலர் சுகர் பீடு கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு அந்த மாதிரி தான் வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே ஸ்டிச் பண்ணுறப்ப கவனித்து போட்டோம் அப்படின்னா வந்து எந்த மிஸ்டேக்ஸும் வந்து வராது. அது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப இப்போ என்ன போட போகிறீங்க, என்ன வரைய போகிறீங்க அப்படின்றத முன்னாடியே வந்து அதை வரைஞ்சி நல்லா இது பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஒரு தனியாக ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் புதுசாக வந்து பண்ண போகிறீங்க, இந்த டிசைன் வந்து ஓனாக பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் டிசைனு, நானாக டிசைன் பண்ணி போட்ட ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸு. இது வந்து எந்த இதுவும் நான் பார்த்து போடலை. அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கஸ்டமர்கிட்ட வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக ஏதாவது டிசைன் வந்து தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை கஸ்டமர்கிட்ட நீங்கள் காமிக்கிறப்ப அந்த டிசைனையும் காமிச்சு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அதை கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து காமிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்யூப் பீட் தான் போட்டுக்கிட்ருக்கோம் அந்த கேப்பில். ஒயிட் சுகர் பீடுக்கு அடுத்து 4mm பீடு கொடுத்துருக்கேன். 4mm கொடுத்ததுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் க்யூப் பீட் தான் கொடுத்துருக்கேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சாரீ கலரில் இப்போ க்யூப் பீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா க்யூப் பீட்ஸு சுகர் பீட்ஸ் எல்லாம் வந்து கலரில் வந்து கிடைக்கிது. அந்த மாதிரி வந்து பார்க்குறப்ப இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேங்கிங் வந்து போடுறோம். ஹேங்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிறிஸ்டல் பீடு தான் சொன்னேன். நான் முதையே சொன்ன மாதிரி ரெடிமேடாக அந்த ஹேங்கிங் இருக்குது அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த பீடு தான் இது. இதை வந்து நம்ம ஒரு கிறிஸ்டல் பீடு வச்சுட்டு அந்த கிறிஸ்டல் பீடு கீழே இந்த பீடு வந்து ஒரு 3-4 பீடு வந்து வச்சு அதை வந்து எண்ணாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் நான் முதையே சொன்ன மாதிரி இது வந்து குந்தன் ஸ்டோனு. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடும் வந்து ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் விட்டு சைடில் ஒரு செயின் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து எண்ணாட் போட்டிங்க அப்படின்னா இது நல்லா லாக் ஆகிரும். அந்த லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் போடணுன்னா அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கோதுமை பீடும் ஒரு 4mm பீடும் தான் நான் வந்து இப்போ கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அப்படியே விடுறதா இருந்தாலும் விடலாம். இல்லை அப்படின்னா இதை சுற்றி இந்த மாதிரி பீட்ஸும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 2 பீடுக்கும் இடையில 4mm பீடு ஒரு சுகர் பீடு கொடுத்து நான் வந்து இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்க எல்லா இதுலேயும் வந்து இதே டிசைனை வந்து எல்லா இதுலேயும் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து எல்லா இதுவுமே போட்டுட்டேன், உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று ஒன்று வந்து அங்கங்கே வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கன வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 4mm பீடு சுகர் பீடு ஒன்று ஒன்று வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த லைனோட அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச்சும் வந்து லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த லைன் கொடுத்துருக்கோம்ல அந்த லைனில் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் முதையே சொன்ன மாதிரி ஒரு 4mm பீடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீடு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.